யாருமே எதிர்பார்க்காத அதிரடி முடிவு. விஜய் முதலமைச்சராக திமுக நேரடி ஆதரவு. தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் எம்எல்ஏக்களுக்கு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதில் கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்ற அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதை வைத்து பார்க்கும் போது ஒருவேளை அவர் அதிமுக திமுக கூட்டணி குறித்து கூறியிருப்பார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் மறுபுறம் தவேகவிற்கு ஆதரவு தெரிவிக்க போகின்றாரோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இத்துடன் திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேசியதையும் பார்க்க வேண்டும். அதிமுகவிற்கு ஆதரவு என ஸ்டாலின் கூறினால் உடன்படுவோம், ஆனால் அது பற்றி எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்துள்ளார். காரணம், திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் அது தமிழக மக்கள் மத்தியில் எதிர்மறை சிந்தனைகளை ஏற்படுத்தும் என்றும் இதன் விளைவுகள் தவேகவிற்கு சாதகமாக மாறிவிடும் என்றும் திராவிட கட்சிகள் தயக்கம் காட்டுகின்றன. இதற்கு ஏற்றவாறு விஜய் ஏற்கனவே இது பற்றி தீர்க்க தரிசனம் கொடுத்து விட்டதாக வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது. அந்த வீடியோவில் நம்மை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து சதி செய்வார்கள் என்று விஜய் கூறியுள்ளார். அதனால் உளவியல் ரீதியாக மக்களை கவர தவேகவிற்கு ஆதரவு என திமுக முடிவு செய்யலாம் என்ற கணிப்புகள் இணையத்தில் உலா வருகின்றன. மக்கள் விஜய் தானே வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வந்துட்டு போட்டோம், மக்கள் விருப்பம் தான் எங்களோட முடிவு என திமுக தடாலடியாக அறிவித்து விடுமோ என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. மக்கள் மத்தியில் நற்பெயர் எடுக்கவும் என்ன பெருந்தன்மை பாரு அப்பாவுக்கு என்ற ஒரு சிந்தனையை மக்களிடம் உருவாக்கவும் திமுக இந்த முடிவை எடுக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அரசியல் எதிரி என தன்னால் பெயர் சூட்டப்பட்ட திமுக ஆதரவை விஜய் ஏற்றாலும் மறுத்தாலும் அது திமுகவிற்கு பாசிட்டிவ் பெயரையை ஏற்படுத்தும். தேர்தலில் தோற்றாலும் ஜனநாயகத்தையும் மக்கள் முடிவையும் மதிக்கும் உங்களையா சார் தோற்கடிச்சோம் என்று உருக்கமான மீம்ஸ்கள் இணையத்தை ஆக்கிரமித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.